முன்னாள் முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் முதல்வராக இருந்த பொழுது தமிழ்நாட்டிலே அந்த மது விலக்கை நடைமுறைப்படுத்தினார். மது கடைகளை திறந்து இந்த தலைமுறையில் சீரழிவுக்கு மிகப்பெரிய ஒரு காரணகர்த்தாவாக இருந்தார். அப்படி இருக்கிற சூழலில் அவர் பேரை டாஸ்மாக்கு பேரை சூட்டுங்களேன். மதுபான கடைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் மதுபான கடை டாஸ்மாக் அப்படின்னு இருக்கட்டும். முதல்வர் பேரை வைக்கிறீங்களே, ஏன் இப்போ இருக்கிற முதல்வர் பேர் மு க ஸ்டாலின் அவருடைய பேரை கூட வைங்க. உங்கள் போட்டோவும் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அதுவும் நீங்கள் தானே உங்கள் ஆட்சியாளர் நிர்வாகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. மதுபான கடையை டாஸ்மாக் நடத்துறீங்களே, அதில் இந்த பக்கம் டாக்டர் கலைஞர் படத்தை வைங்க, இந்த பக்கம் வந்து மு க ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார்கள் அவர் படத்தை வைங்க. அப்படி வச்சு நீங்கள் பரப்புரை செய்யுங்களா பார்க்கலாம். நாங்கள் தான் இந்த தமிழ்நாட்டில் வந்து மது கடைகளையும் திறந்து வச்சோம். இதனால் தமிழகம் எங்கும் இந்த மது விற்பனை அமோகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பல கோடிகள் இந்த மூலம் நாங்கள் வருமானத்தை ஈட்டுகிறோம். இதன் மூலம் பல பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள். பல பெண்கள் தாலியிருந்து உதவியாக்கப்பட்டு இருக்கிறார்கள். பல குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டு இன்றைய நிராகரியாக இருக்கிறார்கள். தலைமுறைகளை பல விதத்திலும் போதையில் அடிமையாக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் எங்களுடைய ஆட்சியினுடைய கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு எடுத்து சொல்லுங்களேன் பார்க்கலாம்.